வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு அழகிய பதிவில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று ஒரு அற்புதமான சிந்தனையை பார்க்கலாம் வாருங்கள். வெற்றி பெற உழைப்பை விட புத்திசாலித்தனம் முக்கியம். வாழ்க்கையில் வெற்றி பெற உழைப்பு மிகவும் அவசியம். ஆனால் இன்று நிலவும் போட்டியான உலகில் வெறும் உழைப்பால் மட்டுமே உயர முடியாது. புத்திசாலித்தனமான உழைப்பு தான் நாம் விரும்பும் வெற்றியை விரைவாகவும் மதிப்புமிக்க வகையிலும் கொண்டு வந்து வைக்கும். புத்திசாலித்தனம் என்றால் என்ன? புத்திசாலித்தனம் என்பது சிறந்த முடிவுகளை எடுக்கும் திறமை, சிக்கல்களை திறமையாக எதிர்கொள்வது, குறைந்த முயற்சியில் அதிகமான பலனை பெறுவது. உழைக்கும் மனிதர்கள் 10 மணி நேரம் வேலை செய்தால் புத்திசாலி ஒருவர் அதையே 5 மணி நேரத்தில் முடிக்க முடியும். ஏனெனில் அவரிடம் உள்ள திட்டமிடல், முன்னோக்கி பார்ப்பது மற்றும் அவருடைய செயல்திறன் அதிகமாக இருப்பது. ஒரு உண்மையான உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டுமென்றால், நாராயணமூர்த்தி இன்ஃபோசிஸோட நிறுவனர். ஒரு சாதாரண பொருளாதார குடும்பத்தில் இருந்து வந்தவர். ஆனால் அவருடைய உழைப்புடன் கூடிய புத்திசாலித்தனமான நடவடிக்கைகளால் இன்ஃபோசிஸை உலகளாவிய நிறுவனமாக மாற்றினார். Hard work is important, but smart work is transformation. Hard work is important, but smart work is transformation. இதுதான் அவரது வாழ்க்கை பாடம். உழைப்பை விட புத்திசாலித்தனமான செயல்பாடு தான் மிக முக்கியமானது. அதாவது நேரத்தை நிர்வகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், உங்கள் இலக்கை தெளிவாக வரையறை செய்ய வேண்டும், முன்னேறிய தொழில்நுட்பங்களை சரியாக பயன்படுத்த வேண்டும், தோல்வியை பயமாக இல்லாமல் பாடமாக பார்க்க வேண்டும், வெற்றியாளர்களிடமிருந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும், உங்கள் திறமையை துல்லியமாக பயன்படுத்த வேண்டும், முன்னேற்றத்திற்கு தான் இடம் கொடுக்க வேண்டும், அந்த முன்னேற்றத்திற்கான சரியான மாற்றத்தை அவ்வப்போது செய்து கொண்டே இருக்க வேண்டும். சரியான விதத்தில் சரியான பாதையில் நாம் பயணிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக வெற்றி சாத்தியமாகும். உழைப்பு இல்லாமல் வெற்றி சாத்தியமில்லை. ஆனால் புத்திசாலித்தனம் இல்லாமல் வெற்றி எப்போதும் நீடிக்காது. இரண்டும் சேர்ந்ததுதான் உங்கள் கனவுகளை நினைவாக்கும். வெற்றி என்பது யாருடைய பாதை இல்லை, புத்திசாலித்தனத்துடன் உழைக்கும் உங்கள் பாதைதான் வெற்றிக்கு வழி அமைக்கும். இன்றே உங்கள் சிந்தனையில் மாற்றத்தை கொண்டு வாருங்கள். உழைக்க மட்டுமில்லை, புத்திசாலியாக செயல்படுங்கள். நீங்கள் சிறப்பாக வெற்றி பெறுவீர்கள். உங்கள் வாழ்வு எப்போதும் மேம்படும். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். மீண்டும் ஒரு அழகிய பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் காசி. நீங்கள் என் உறவுகள். நன்றி, வணக்கம்.